நியாயாதிபதிகள் 2:23 கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் அப்படின்னு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்குள்ள போன பொழுதும் எல்லா எதிரிகளையும் கர்த்தர் ஒழிச்சிடாம சில எதிரிகளை இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் வைத்தார். 2 விதமான காரணங்களுக்காக அவைகளை வைத்தார். முதலாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில, கண்ணீரின் மத்தியில, எதிரிகளின் பிரச்சனைகளுக்கு மத்தியில இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? எனக்கு பிரியமா இருக்கிறார்களா? என்னுடைய கட்டளைகளை இவர்கள் பின்பற்றி நடக்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக கர்த்தர் சில எதிரிகளை இஸ்ரவேலின் எல்லைகளிலே வைத்தார். 2வது விஷயம், அந்த எதிரிகளை வைத்து யுத்தங்களையும் யுத்தத்தினுடைய முறைமைகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கடவுள் சில எதிரிகளை அவருடைய எல்லைகளிலே வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில எதிரிகளை கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே வைக்கிறார். காரணம் ஏன் தெரியுமா? அந்த எதிரிகளுக்கு மத்தியில, பிரச்சனைக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில நாம் ஆண்டவரை உண்மையிலேயே பின்பற்றுகிறோமா? அவரை நேசிக்கிறோமா? அவர் மேல உண்மையான அன்பு இருக்கா? அப்படி என்பதை சோதிப்பதற்காக சில நேரங்களில சில எதிரிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். 2வது விஷயம், அந்த எதிரிகளை வைத்துதான், அந்த பிரச்சனைகளை வைத்து, போராட்டங்களை வைத்து அதன் மத்தியிலிருந்து நாம் எப்படி தப்பித்து வெளியில் வருவது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக சில எதிரிகளை கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எதிரியை வச்சிருக்கிறார்னா நம்முடைய நல்லதுக்காக தான். அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார்னு அர்த்தம். நமக்கு எதையோ கற்றுக் கொடுப்பதற்காக நம்ம எல்லையில எதிரிகள் இருக்கிறாங்க. ஆகவே எதிரிகள் இருப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. இதை எந்த ஒரு தேவ மனிதன் புரிந்து கொள்றானோ அவன் நிச்சயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி அடைவான். God bless you. God bless you.